வணக்கம், என்னுடைய பேர் கே செல்வகுமாருங்க. நம்ம டிரான்ஸ் இந்தியாவில் 17 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வணக்கம், என்னோட நேம் ஜோதி. நம்ம டிரான்ஸ் இந்தியாவில் 13 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம டிரான்ஸ் இந்தியா எனக்கு நிறைய அற்புதத்தை கொடுத்துருக்கு. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் நிறைய தடவை பார்த்தீங்க அப்படின்னா பென்ஸ் கார் ஷோரூம் வழியாக கிராஸ் பண்ணி போயிருக்கிறேன். இதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தான் வாங்கக்கூடிய கார் இது. இதெல்லாம் நம்மளாலாம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியோடு இருந்தேன். அப்பேற்பட்ட ஒரு பெரிய கனவை எளிமையாக்கி கொடுத்துருக்கு நம்ம டிரான்ஸ் இந்தியா. அந்த கார் ஷோரூமுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்காகவே அந்த 2 என்ட்ரன்ஸ் டோரும் ஓப்பன் ஆனது எங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. நாங்கள் பட்ட சந்தோஷத்தை விட நம்ம டிரான்ஸ் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கே வருகை தந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் ஏதோ நாங்களே கார் வாங்கிட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சியில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருந்தார் நம்மளோட சிஎம்டி, ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிருந்தார். அப்போ நம்ம சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக நமக்காக நேரத்தை ஒதுக்கி அங்கே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவர் கையால் அந்த கார் சாவியை வாங்கின அந்த நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறக்க முடியாத நாளாக எங்களுக்கு அமைஞ்சது. துர்ரா சார், ராஜா சார், ராஜேந்திரன் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய டாப் லீடர்ஸ், நம்ம டிரான்ஸ் இந்தியாவுடைய லீடர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே அந்த நாளில் வருகை தந்தாங்க. அந்த நாளை வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக எங்களுக்கு அமைஞ்சது. இதுதாங்க நான் வேலை செஞ்ச பெட்ரோல் பங்க்கு. சென்னைக்கு வந்த புதுசில் நிறைய இடத்துல வேலை தேடினாங்க, எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்போ தான் இந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு மூலியமாக தான் நம்ம டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. இந்த வாய்ப்பு நான் எடுத்த உடனே நிறைய நண்பர்கள்கிட்ட போய்ட்டு நான் சொன்னேன், வாங்க டிரான்ஸ் இந்தியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் உன்னால் முடியாது, ஆகாதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் தான் பண்ணாங்க. ஆனால் அதே விமர்சனம் பண்ண நண்பர்களுக்கு மத்தியில் இப்போ நான் அதே பெட்ரோல் பங்க்குக்கு பென்ஸ் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்றைக்கி டீசலை ஃபில் பண்ணுறேங்க. எந்த ஒரு கம்பெனிலுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்ம டிரான்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இந்த 100s கிளப் அப்படின்ற ஒரு கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிஎம்டி கிடைச்சதுக்கு நம்ம எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன கார் வாங்குறதே ஒரு கனவாக இருந்த என்ன இன்னைக்கு பென்ஸ் கார் வாங்குற அளவுக்கு எங்களை வளர்த்துருக்குறாருங்க. ஒரு குக் கிராமத்துலேருந்து சென்னையில் ஒரு பெட்ரோல் பேங்க்கில் வேலை பார்த்த எனக்கு எவ்வளோங்க அறிவு இருக்கும். ஒரு சாதாரண கல்லாக இருந்த என்ன ஒரு சிற்பியாக இருந்து ஒரு சிலையாக மாற்றினவர் என்னுடைய குருநாதர் துரைராஜ் சார் தான். இந்த அளவுக்கு நான் வளர்றதுக்கு காரணமாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அண்ட் பிரான்ச் மேனேஜர்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற லீடர்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் நான் பிறந்த ஊர், இதுதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. அப்பா அம்மா பார்த்திங்க அப்படின்னா விவசாய ஃபேமிலி தான். ஃபுல்லாக விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் எங்களை எல்லாருமே இன்றைக்கி காப்பாற்றி இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆளாக்குனாங்க. ஸோ இப்பேற்பட்ட கிராமத்துலேருந்து இன்றைக்கி என்னாலேயே இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர முடியும் அப்படின்றத நான் நிரூபிச்சிருக்கிறேன். வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண கார் வாங்குவோம் அப்படின்றது ஒரு கனவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த கனவுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி பென்ஸ் கார் வாங்கியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஊர் மக்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு நல்ல பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. என் பேர் முனிமா. எங்கள் பையன் 12வது வரைக்கும் படித்தான். அதுக்கு மேல் கொண்டு படிக்க வைக்க முடியல என்னால். அவனா சென்னையில் போய் பெட்ரோல் பேங்க்கில் வேலை செய்துக்கினேன். அங்கே படித்தான். அவன் இந்த டிரான்ஸ் இந்தியாவில் இந்த வேலையை செய்தான். நிற்க நன்றி அவங்களுக்கு, ரொம்ப நன்றி அவங்களுக்கு.